எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் புத்தாண்டு பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம். நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் 5:58 இந்த தமிழ் வருட பிறப்பு பிறக்கப்படுதுங்க. இந்த 2026 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு இந்த வருடம் பிறக்கப்படுது. அதே பார்த்துட்டிங்கன்னா சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் கும்ப ராசியில் மீன லக்னத்தில் ராகு பகவானுடைய திசையில் 315 டிகிரியில் தான் இந்த வருடம் பிறக்கப்படுது. ஒரு வீடு கட்டுறோம், ஒரு கால் போடுறோம், ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம், அன்னைக்கு நாள் நல்ல நாள் பார்த்து தான் இதெல்லாம் ஆரம்பிப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி வருட கிரகம்னு சொல்லக்கூடிய இந்த 4 கிரகமும் தன்னோட சொந்த சாரத்திலேயே வரக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு அற்புதமான வாய்ப்பு. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு காலம் பொதுவாக நமக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறார்? கும்ப ராசி நேயர்களே, கும்ப ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த தமிழ் புது வருடம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறார்? பொதுவாக கும்ப ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ 7.5 சனி நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா? அந்த 7.5 சனினால 1 வருஷமா 2 வருஷமா இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமா ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. அப்போ இந்த வருஷங்கன்னா சனி பயிற்சி தான் இருக்கா? ஏன்னா சனி பயிற்சி நடந்ததுன்னா 7.5 சனியில் உங்களுக்கு பாத சனி இல்லையா, முடிகிற சனி இல்லையா? அது மாதிரி நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த வருஷத்தில் உங்களுக்கு சனி பயிற்சி கிடையாது. சரிங்களா? ஏன்னா இன்னைக்கு பார்க்கும்போது இந்த வருஷத்தில் உங்களுக்கு சனி பயிற்சி இல்லாததுனால உங்களுடைய ராசிக்கு அதிபதி யாருன்னா சனி பகவான். அவர் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பாத சனி நடந்துட்டு இருக்கு. அப்படி பார்த்தா இன்னும் ஒரு 1.5 வருஷத்துக்கு உங்களுக்கு பாத சனி தான். முதல் ரவுண்டாக இருந்தால் மங்குச்சனியில் பாத சனி, 2வது ரவுண்டாக இருந்தால் பொங்கு சனியில் பாத சனி, 3வது ரவுண்டாக இருந்தால் மாரகச்சனியில் பாத சனி. அப்போ இந்த சனி முடிகிற வரைக்குமே என்ன பண்ணலாம் அப்படின்றத விட என்ன பண்ணக்கூடாதுன்றதை தான் தெரிஞ்சுக்கணும் நம்ம. சரிங்களா? இப்போ சனி பிடிச்சிருக்கும் போது நம்ம முதல்ல என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, கூட்டு தொழில் பண்ணக்கூடாது. 2வது குடுக்கல் வாங்கல் கம்மி பண்ணிக்கணும். ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. உதவிக்கு போனால் கூட உபதிரன்ற பேர் வரும். காரு வண்டி எடுக்கிறத இப்பெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. கையில் நம்ம ஒரு அமௌண்ட் வச்சிருக்கிறோம்னா அந்த இருப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம வாங்கிக்கணும், பண்ணிக்கணும். நம்ம கையில் ஒரு 10 லட்ச ரூபாய் இருக்குங்களே, இன்னொரு 10 லட்ச ரூபாய் கடன் வாங்கியாவது ஒரு விஷயத்த பண்ணிடலாமா அப்படி நம்ம நினைச்சோம்னா, அதே சுப விரயமா இருந்து அசையாத சொத்துக்களா இருந்துச்சுன்னா அது நமக்கு பிரச்சனை இல்லை. அந்த ஆடம்பர சொத்துக்காக நம்ம வாங்கினோம்னா கண்டிப்பா இருக்கிறதுமே சேர்ந்து போயிடும். சரிங்களா? அதனால எனக்கு தெரிஞ்சு போர் போடுறது, கிணறு வெட்டுறது, கூட்டுத்தொழில் பண்றது, ஜாமீன் எழுத்து போடுறது, டாக்குமெண்ட், பண விஷயம், மற்றவங்களுக்கு உதவி செஞ்சா கூட உபத்திரியம் வரும். கொஞ்சம் கவனமா இருக்கிறது கண்டிப்பா நல்லது. சரிங்களா? இன்னொரு 1.5 வருஷம் மட்டும் கடல்லையே நீங்க தாண்டிட்டீங்க, கரையை கடக்கிறதுக்கு இன்னொரு 1.5 வருஷம் மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருக்குன்னு சொல்றேன். அப்ப இந்த 1.5 வருஷமாவும் இப்படிதான் இருக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது. இடையில உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு ஒன்று கொடுக்குறாரு சனி பகவான். எப்ப தெரியுங்களா? சனி பகவான் இடையில இந்த வருஷம் வக்கரத்துக்கு போறாரு. வக்கரத்துக்கு போகும்போது அப்ப அந்த சனியுடைய தாக்கம் கட் ஆயிடும். அப்ப சனியுடைய தாக்கம் கட் ஆயிடுச்சுன்னா வக்கரத்துக்கு போகும்போது அப்போ ரிப்பேர்ஸில் வருவார். அப்போ இயல்புக்கு மாறாக ஒரு வேலை செய்வார். எப்போ தெரியுங்களா? ஆடி மாதம் 10ஆம் தேதி வக்கரத்துக்கு போய் கரெக்டாக பார்க்கும்போது கார்த்திகை மாதம் 25ஆம் தேதி தான் வக்கரம் நிவர்த்தி அடையும். அப்போ இந்த ஆடி 10லிருந்து கார்த்திகை 25 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 138 நாள், அதாவது 4.25 மாதம் சூப்பராக இருக்கும். அப்போ இந்த 7.5 சனியெல்லாம் உங்களுக்கு பாதிக்காது, செயல் இழந்துருவார். யாருக்கு சனியுடைய தாக்கமெல்லாம் இருக்கோ சனி வக்கரத்துக்கு போகும்போது அப்போ இயல்புக்கு மாறாக வேலை செய்வார். நல்லா இருக்கிறவங்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பாரு, கஷ்டப்படுறவங்களுக்கு நல்லது கொடுப்பாரு. சரிங்களா?
அப்போ கிட்டத்தட்ட நான் சொல்கிற மாதிரி இது ஆங்கில தேதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா 2026, அதாவது ஜூலை மாதம் 27ஆம் தேதியிலிருந்து இதே 2026 டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் இந்த 138 நாள் 4.25 மாதம் அற்புதமாக இருக்குன்றதுல மாற்றம் இல்லை. இந்த டைமில் தான் நீங்கள் தொழிலில் சாதிக்க போகிறீங்க. கடன் இருக்கிற பிரச்சனையிலிருந்து வெளியில் வர போகிறீங்க. தொழிலில் சாதிப்பீங்க, கடன் பிரச்சனை தீரும், குடும்பத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும், பிரிஞ்சு குடும்பம் ஒன்றா சேருவீங்க, படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கும், வேலைக்கு உண்டான சம்பளம் கிடைக்கும், நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சி வெற்றியாக இருக்கும். சரிங்களா? நிறைய பேருக்கு பாருங்கள், இப்போ வேலையெல்லாம் பறி போயிருக்கும், வேலை பறி போயிருக்கும், வேலையில் சிக்கல் கொடுத்துருக்கோம், தொழிலில் சாதிக்க முடியாமல் இருப்பு வச்சு தான் நம்ம வாழ்க்கை ஓட்டிகிட்டு இருப்போம். இந்த நிலைமையெல்லாம் மாறும். பொறுத்துட்டீங்க. அதாவதுன்றது முற்பகுதி கடைசி இந்த 2 டைம் மட்டும் தான் நமக்கு சரியில்லை. இடப்பட்ட காலத்தில் நமக்கு நல்ல வாய்ப்புகள் கொடுப்பாரு. அந்த டைமில் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? ஏன்னா சனி பகவான் நீதிமான். அதாவது சனி பகவான் பொறுத்த வரைக்கும் என்னன்னா கர்ம வினைகளுக்கு ஏற்ற பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி மட்டும்தான். அவரு உங்க ராசிக்கு அதிபதியா இருக்கிறார் இல்லையா? அதனால நிச்சயம் உங்களுக்கு சனி பகவான் நல்லதே பண்ணுவாரு. அந்த வக்ரம் அடைஞ்ச காலத்துல முன்னாடி கடைசி இந்த 2 டைம்ல கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்து பார்ப்பாரு. அது நம்ம என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்போ நம்ம சுய ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணினீங்கன்னா உங்கள் லைஃப் கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி இந்த வருஷத்தில் ராகு கேது பயிற்சி உண்டு. எப்போ தெரியுங்களா? டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி. அப்போ டிசம்பர் மாதம் 7ஆம் தேதினா கார்த்திகை 21ஆம் தேதி ராகு அதாவது உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய ராகு மகரத்துக்கும் சிம்ம ராசியில் இருக்கிற கேது கடக ராசிக்கும் பயிற்சி ஆகிறார். கிட்டத்தட்ட இந்த ராகு கேது பயிற்சி என்னைக்கு அடைஞ்சாருங்களோ அன்னையிலிருந்து இன்னை வரைக்குமே உங்கள் வாழ்க்கை போராட்டம் தான். 2025 அதாவது பார்த்தீங்கன்னா மே மாதம் 18ஆம் தேதி தான் இந்த ராகு கேது பயிற்சி அடைஞ்சது. அதிலிருந்து இது வரைக்குமே காலச்சுத்தன பாம்பு மாதிரி உங்களுக்கு தொழிலில் நஷ்டம், குடும்பத்தில் சிக்கல், கடன் பிரச்சனை, கருத்து வேறுபாடு, குழப்பங்கள் ஒரு பக்கம், உடல் உபாதிகள் ஒரு பக்கம், மொத்தத்தில் ஊராக மாறக்கூடிய நிலைமை, எந்த இடத்துல நிலையாக உட்கார்றது, எந்த தொழில் நிலையாக செய்கிறது, குழப்பத்தில் இருக்கிறீங்க. 2025 மே மாதம் 18ஆம் தேதி தான் ராகு பகவான் உங்கள் ராசியில் உட்கார்ந்தாரு. ராகுன்னா தலை, கேதுன்னா வாலு, ராகு கேதுன்னா பாம்பு. அந்த ராகு பகவான் என்னைக்கு உங்கள் ஜென்மத்தில் உட்கார்ந்தாரோ பழமொழி சொல்லுவாங்க, ஜென்மத்தில் உட்கார்ற கிரகம் செருப்பு அடிச்சா கூட போக மாட்டார். அப்போ உங்கள் ஜென்மத்தில் தானே ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? காலாஸ்திரி போயிட்டு வந்திருக்கணும். காலாஸ்திரி போயிட்டு வந்திருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுத்துருப்பாரு. சரிங்களா? இப்பயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலாஸ்திரி ஒரு தடவை போயிட்டு வாங்க. வளர்ப்பிறையில் போகாதீங்க, தேய்ப்பிறையில் போயிட்டு வாங்க. ஏன்னா வளர்ப்பிறையில் போகக்கூடாது. சனி பகவானுக்கும் ராகு கேதுக்கு காலாஸ்திரியும் எப்பயுமே தேய்ப்பிறையில் தான் போகணும், வளர்ப்பிறையில் போகக்கூடாது. சரிங்களா? பௌர்ணமி முடிஞ்சு வாட்டி போயிட்டு வாங்க. அமாவாசை முடிஞ்சு போனால் அது வளர்ப்பிறை, பௌர்ணமி முடிஞ்சு போனால் தேய்ப்பிறை. இந்த 2 இடத்துக்கு மட்டும் தேய்ப்பிறையில் தான் போகணும். கண்டிப்பாக நீங்கள் காலாஸ்திரி போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் நடக்கும். மனைவியினால் வந்த பிரச்சனை, அம்மானாலும் வந்த பிரச்சனை, தந்தையினால் வந்த பிரச்சனை, சகோதரினால் வந்த பிரச்சனை, கண்டிப்பாக இது எல்லாமே சரியாகும். சரிங்களா? அதே மாதிரி அடுத்தது குரு பகவான் உங்களுக்கு எப்படி இருக்கிறாருன்னா, அதாவது உங்களுக்கு குரு பகவான் எத்தனை இடத்துல இருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா பூர்வ புண்ணிய குருவா இருக்கிறார். பூர்வ புண்ணிய குருவா இருக்கிறார் அப்படின்னா 5ஆம் இடத்துல குரு இருக்கிறார். ஆனால் குரு பகவான் எப்பயுமே பாருங்க உட்கார்ந்த வீட்டில் இருந்து 3 ராசிக்கு ரொம்ப நல்லது பண்ணுவார். அந்த 3 ராசி எந்தெந்த ராசின்னா, அதாவது 5ஆவது ராசி, 7ஆவது ராசி, 9ஆவது ராசி, 5, 7, 9. மற்ற கிரகமெல்லாம் பாருங்க பார்க்குற வீட்டுக்கு மட்டும்தான் நல்லது பண்ணுவார். ஆனால் குரு மட்டும்தான் பார்க்குற வீட்டுக்கு நல்லது பண்ணுவார், அவர் உட்கார்ந்த வீட்டுக்கு நல்லது சேர்த்து செய்வார். அப்போ உட்கார்ந்த வீடு எது? மிதுன ராசிக்கு சூப்பராக வேலை செய்வார். அப்போ நீங்கள் நினைக்கல மிதுன ராசிக்காரங்களாம் கஷ்டப்படுறேன்னு சொல்லி சொல்கிறாங்களே அப்படின்னா அவங்க விதி கெட்டு போயிருக்கலாம், ஜாதகம் கெட்டு போயிருக்கலாம், நாம் ஒன்றும் பண்ண முடியாது. உட்கார்ந்த வீட்டுக்கு நல்லது பண்ணுவார். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 5ஆவது ராசியா துலா ராசி நல்லது பண்ணுறாரு. 7ஆவது ராசியை பார்த்தீங்கன்னா கட்டன்றது தனுசு ராசிக்கு நல்லது பண்ணுறாரு.
9வது ராசியை உங்க கும்பராசிக்கு தான் நல்லது பண்றாரு. இப்ப இந்த குரு பயிற்சி எப்ப ஆகிறாரு அப்படி பார்த்தா ஜூன் மாசம் 1ஆம் தேதி குரு பயிற்சி ஆகிறாரு. அப்ப அந்த ஜூன் மாசம் 1ஆம் தேதி அப்படிங்கும் போது தமிழுக்கு பார்க்கும்போது வைகாசி மாசம் 18ஆம் தேதி. அப்போ உங்களுக்கு வைகாசி மாசம் 18ஆம் தேதி ஜூன் மாசம் 1ஆம் தேதி வரைக்கும் மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 9வது ராசியை உங்க ராசி தான் பார்த்துட்டு இருப்பார். அப்போ உங்களுக்கு நல்லது தான் பண்ணுவார். சரிங்களா? ஆனா அதே உங்களுக்கு இந்த ஜூன் 1ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு போயிட்டாருன்னா உங்க ராசி பார்த்துக்கிட்டு இருந்த குரு பகவான் அடுத்தது மீன ராசி பார்க்க ஆரம்பிச்சிருவார். சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ கொஞ்சம் சப்போர்ட்டா இருந்த கிரகம் யாரு? குரு மட்டும்தான். அந்த குருவே உங்களுக்கு ஜூன் 1ல் பயிற்சி ஆகிறார். அப்படி பயிற்சி ஆகிட்டாருன்னா அப்போ இந்த ஒரு வருஷமா நமக்கு குரு சப்போர்ட் பண்ண மாட்டாருன்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது. அப்போ உங்களுக்கு குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு போயிடுவார். ருண ரோக சத்ரு குருவை மாறிடுவார். அப்படி மாறிட்டாருன்னா அதாவது நம்ம ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த பலன்களே உங்களுக்கு அப்படியே கொடுத்துருவார். சரிங்களா? ஆனா ஜாதகம் கெட்டு போயிருந்தா தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உருன்றனால ஒற்ற மண்ணுதான் ஒட்டுன்ற மாதிரி நாம என்னதான் முயற்சி பண்ணாலும் நமக்கு காலதாமதங்கள் ஏற்படும். சரிங்களா? அப்ப ஜாதகம் நமக்கு நல்லா இருக்கணும். ஒரு ஜாதகன்றது கடல் மாதிரி. அப்ப ஜாதகத்துல நமக்கு 4 விஷயங்கள் நல்லா இருந்துருச்சுன்னா படைச்ச பிரம்மனே வந்தாலும் நம்ம அதனுடைய வளர்ச்சி யாராலையும் தடுக்க முடியாது. திசா புத்தி நல்லா இருக்கா, சனி பிடிச்சிருக்கா, சுத்தி மனுஷாக்கள் வகையில் ஐவன செய்வன ஏதாவது இருக்கா, மற்ற தோஷங்கள் இருக்கா, இந்த 4 மட்டும் நம்ம பார்த்துக்கணும். ஆல்ரெடி உங்க கும்பராசிக்கு தான் இப்போ 7 சனி இருக்கிறது நல்லாவே தெரியுது. இப்படி இருக்கும்போது அடுத்தது நீங்க என்ன பாக்குறீங்க? மனுஷாக்கள் வகையில் ஏதாவது போட்டி பொறாம இருக்கா, 2வது பார்க்கும்போது உங்க சுய ஜாதகத்துல தோஷங்கள் ஏதாவது இருக்கா, அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திசா புத்தி நல்லா இருக்கிறத மட்டும் பாருங்க. சரிங்களா? அப்படி நல்லா இருந்துருச்சுன்னா அடுத்தபடி உங்களுக்கு என்ன பண்றாரு? ஜூன் மாசம் 1ஆம் தேதிக்கு மேல அடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு கரெக்டா ஐப்பசி மாசம் 13 தேதி வரைக்கும் குரு பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்துல ருணரோக சத்துரு குருவா இருப்பாரு 5 மாசம். அதாவது 152 நாள். ஜூன் 1லிருந்து அடுத்தது பார்க்கும்போது அக்டோபர் மாசம் 30ஆம் தேதி வரைக்கும், அதாவது 152 நாள். அது ஸ்லோவாக தான் உங்களுக்கு வேலை செய்வார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாசம் 13ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை 27ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் அதிசாரம் வாங்கி அவர் எங்க போயிடுவாரு? கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போயிடுவார். உங்க 7வது ராசிக்கு போயிடுவார். கலஸ்தரஸ்தானத்துக்கு போயிடுவார். அப்ப இந்த திருமணம் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே சூப்பரா இருக்கும். திருமண தடைகள் விலகி திருமண வாய்ப்புகள் தேடி வரும். 2வது திருமண ஆணவங்களுக்கு குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு குழப்பங்கள் சரியாகும். கணவன் மனைவிக்குள்ளார இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். மொத்தத்தில் அந்த மாதிரி காலகட்டங்கள் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அடுத்தது பார்க்கும்போது கார்த்திகை 27ஆம் தேதியிலிருந்து தை மாசம் 11ஆம் தேதி வரைக்கும் அதே சிம்ம ராசியில, அதாவது குரு பகவான் அதிசாரத்துல போனார் பார்த்தீங்களா, மீண்டும் அவர் வக்ரம் அடைஞ்சிருவார் சிம்ம ராசியிலே 44 நாள். அப்ப சிம்ம ராசியில ஃபர்ஸ்ட் இயல்பு நிலையில 44 நாள், வக்ரத்துல 44 நாள், ஆக மொத்தம் 44 88 நாள் சிம்ம ராசியில தான் இருப்பாரு உங்களுக்கு கலஸ்தர ஸ்தானத்துல. அப்ப அந்த திருமண வாய்ப்பெல்லாம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு கண்டிப்பா நல்ல ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பா அமைச்சு கொடுப்பாரு. சரிங்களா? அப்ப இதையெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு தை மாசம் 11ஆம் தேதிக்கு மேல குரு பகவான் என்ன பண்றாருன்னா அந்த சிம்ம ராசியிலிருந்து அடுத்தது கடகராசிக்கே வந்துடுறாரு. அப்படி வந்துட்டாருன்னா உங்களுக்கு ருணரோக சத்ரு குருவாக வந்துடுறாரு. அப்போ வக்கரத்தில் வராரு பார்த்தீங்களா? அப்புறம் தான் நம்ம சுய ஜாதகத்துல எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, எது செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்றது நமக்கு ஒரு சில மாற்றங்கள் எல்லாம் கண்டிப்பா பார்க்கலாம். சரிங்களா? எது எப்படியோ மொத்தத்துல இந்த வருடம் உங்க ராசிக்கு நல்லா இருக்குன்னு சொல்றதுல மாற்றமே இல்லை. பொதுவா இந்த வருஷத்துல கண்டிப்பா சொந்த மண்ணு வாங்கக்கூடிய ராசி எந்த ராசின்னா கும்பராசி தான். ஏன்னா சனி பகவான் கெட்டதுலயே ஒரு நல்லது பண்ணுவார் சொல்லுவாங்க. இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்றது, அதாவது திருமணம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் எல்லாமே அமைகிறது. சரிங்களா? திருமணம், மண்மனை, சொத்துல இருக்கிற வில்லைக்கு சரியாகிறது, குழப்பங்கள் தீர்றது, மொத்தத்தில் வேலை பறி போனவங்களுக்கு வேலையில மாற்றங்கள் கொடுக்கறது இந்த வருஷம் ஓரளவுக்கு நல்லது நடக்கும். உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்ன தெரியுங்களா? இந்த 7 பிரச்சனை மட்டும்தான். இதை தவிர வேற உங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்கிற மாதிரி கண்டிப்பா இல்லை.
கும்பராசிக்கெல்லாம் ஒரு அமோகமான ஒரு வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்குது. அனுபவம் கலந்த ஒரு வருஷமா இந்த வருஷம் இருக்க போகுது. அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க. நன்றிங்க.